சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் தேசிய கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியை உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் உள்ளார். சண்முகசுந்தரம், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று வந்த நிலையில் நேற்று இரவு துணைநிலை ஆளுநர் மாளிகை வந்து தங்கிய அவர் இன்று காலை காவல்துறை மைதானத்தில் குடியரசுத் தலைவர் வழங்கிய காவலர் கொடி மரியாதையை காவல்துறைக்கு வழங்கினார். தொடர்ந்து அங்கிருந்து துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அவர் அதிகாரிகளுடன் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்பு புதுச்சேரி தனியார் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள தனியார் விடுதியில் பாஜக செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். அங்கு புதுச்சேரியினுடைய பாஜகவில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் மற்றும் கட்சி நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்த அவர் சரியாக 2 மணி அளவில் அந்த ஓட்டலுக்கு எதிரே உள்ள ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே சுதந்திர தினத்தின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி அணிவகுப்பு பேரணியை துவக்கி வைத்தார். அவருடன் புதுச்சேரியுடைய உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜக தலைவர்கள் பங்கேற்றனர். துணைநிலை ஆளுநர் பங்கேற்றார். அந்த பேரணியானது அங்கிருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே அங்கிருந்து கிளம்பி காமராஜர் சதுக்கம் அருகே குறிப்பாக 2 to 3 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. தொடர்ந்து அவர் தற்போது மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்பியுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இங்கிருந்து சாலை வழியாக புதுச்சேரி விமான நிலையத்துக்கு சென்று அங்கிருந்து சென்னைக்கு சென்ற உள்ளதாக தற்போது காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே.